என்னப்பா திடீர்னு ஒய்யிங்கிற? அந்த பொண்ணு யாரோ ரவுடி கூட போற மாதிரி இருக்கு. அப்பாடா, அப்படியே போய் தொலைட்டு விட்டு தொலை. அண்ணா இந்த பொண்ணுதான். ஓ வாமா, உன் பிரச்சனை என்னன்னு பசங்க சொன்னானுங்க. இந்த கந்தூச்சி கொண்டுட்டு வந்துட்டல, உன் பேக்கரி உனக்கு தான். கடலூர், சிதம்பரம், சீர்காழில இருந்து கும்பகோணம், திருவாரூர், தஞ்சாவூர் வரைக்கும் எல்லா ஏரியாவும் நம்ம கைவசம் தான். உன் பேமெண்ட் எவ்வளவு? பொதுவா நான் எந்த வேலையை ஒத்துக்கிட்டாலும் ஆம்பளைங்கிட்ட நான் கேட்கற பேமெண்டே வேற. ஆனா உன்ன மாதிரி பொம்பளைங்கிட்ட நான் ஆசைப்படுறதே வேற. என்ன? நீயா பிரியப்பட்டு எது கொடுத்தாலும் சரி. அந்த கை விடுற. நான் யார் தெரியுமா? கந்தோட்டி கோயந்தா, கடலூர், சிதம்பரம், சீர்காழில இருந்து. தங்கச்சி குடும்பங்க 4 பேர் பாக்குறாங்க, சீக்கிரம் குடும்பங்க. அண்ணே சரி, இதெல்லாம் கண்டுக்கறாடே. ஒரு நிமிஷம்ப்பா. ஏண்டா கந்து வெட்டி கோயிந்தா, நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடியில நினைச்சேன். ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டா. சரி சரி, இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணப்படாது. கூட இருக்க பசங்களை எல்லாம் கூட்டி வந்து என் பேக்கரியில வேலைக்கு சிறப்பாரு. ரேஸ்கல்ஸ். ஹலோ, அண்ணன் வீரபாக பேசும்போது அங்கடா பேச்சு உனக்கு? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. தனியாவா? சிவா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவோம்ல இது. அடிச்ச நீயே வரியா? என்னது பிஸியா இருக்கியா? சரி, நான் அடிச்சு அனுப்பிச்சு விடுறேன், நீ பாத்துக்கா. அனுப்பிச்சு விடுறியா? ஏண்டா கோயிந்தா, என்னடா ரம்ஜானுக்கு பிரியாணி அனுப்புற மாதிரி சொல்ற? இந்த வீங்கு வீங்கிருக்கு. எத்தனை பேர் உங்களை அடிச்சாங்க? முதல்ல ஒரு 3-4 பேர் தான் அடிச்சானுங்க. அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் இன்னொருத்தருக்கு போன் பண்ணி பிரியா இருந்தா வாடா மச்சான், ஒருத்தன் சிக்கி இருக்கான்னு சொன்னான். அவன் சொன்னா நான் பிஸியா இருக்கேன்டா, வேணா இங்க அனுப்பிச்சு விடு, நான் பாத்துக்கிறேன்னா. இவனுக்கு முடிச்ச உடனே ஒரு மீன்பாடி வண்டியில போட்டு அங்க அனுப்பிச்சு விட்டானுங்க. அங்க ஒரு 7 பேருமா. அவனுக்குனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிச்சானுங்க. அடிச்சிட்டு ஒரு ஆட்டோல ஏத்தி விட்டானுங்க. சரி, நம்ம வீட்டுக்கு தான் அனுப்புறானுங்களோன்னு நம்பி ஏறி உட்காந்து அது நேர இன்னொரு இருக்க மூத்திர சந்துக்கு போச்சு. அந்த மூத்திர சந்துக்குள்ள 11 பேருமா. 3 மணி நேரம் மூச்சு திணற திணற அடிச்சானுங்க. சரி, அடிச்சுட்டு போங்கடான்னு விட்டுட்டேன். விட்டுட்டீங்களா? அவங்கள அடிக்கலாம் இல்ல. ஏன்? அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாமா. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. இவ்வளவுக்கும் காரணம் அந்த பெரியவா சும்மா விடக்கூடாது. அது மட்டும் இல்ல, தாத்தா சொத்து பேத்திக்குதான் சொந்தம்னு சொல்லிக்கிட்டு திரியறான். அவளையே நீங்க சொந்தமாக்கிட்டா